எண்ணிக்கை அதிகாரம் 16. கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரின் புரட்சி. லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும். ரூபன் வழிவந்த எலியாபு புதல்வர்கள் தாத்தான், அபிராமும். பெலேத்தின் மகன் ஓனும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர். இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட பெயர் பெற்ற 250 தலைவர்கள் ஆவர். அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்து அவர்களிடம், நீங்கள் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர்தாம். ஆண்டவரும் அவர்களோடு இருக்கிறார். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள் என்று கேட்டனர். மோசே இதை கேட்டு முகம் குப்புற விழுந்தார். அவர் கோராகிடமும் அவன் கூட்டத்தவரிடமும் கூறியது, காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார், தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம்மருகே வரச் செய்வார். தாம் தெரிந்து கொண்டவனையே அவர் தம் அருகே வரச் செய்வார். செய்ய வேண்டியது இதுவே. கோராகே, அவன் கூட்டத்தவரே, தூப கலசங்களை எடுத்து கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் திருமுன் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போடுங்கள். ஆண்டவர் தெரிந்து கொள்கிற மனிதனே தூயவனாயிருப்பான். லேவியின் புதல்வரே, நீங்கள் தாம் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள். மேலும் மோசே கோராகிடம் கூறியது, லேவியின் புதல்வரே, இப்போதும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுள் உங்களை தம் அருகில் வரச் செய்து ஆண்டவரின் திரு உறைவிடத்தில் நீங்கள் பணி செய்யவும், மக்கள் கூட்டமைப்பின் முன் நின்று அவர்களுக்கு சேவை செய்யவும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா? அவர் உன்னையும் லேவியின் புதல்வரின் உன் சகோதரர் அனைவரையும் தம் அருகில் வரச் செய்தாரே, இதனோடு குருத்துவத்தையும் நாடுவீர்களோ? ஆதலால் நீயும் உன் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள். ஆரோனுக்கு எதிராக நீங்கள் முறுமுறுப்பதற்கு அவர் யார்? பின் மோசே ஆள் அனுப்பி எலியாபின் புதல்வர் தாத்தானையும் அபிராமையும் அழைத்தார். அவர்களோ, நாங்கள் வரமாட்டோம். இப்பாலை நிலத்தில் எங்களை கொல்லும்படி பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிலிருந்து எங்களை கொண்டு வந்து இப்போது எங்கள் மேல் நீர் உம்மை அதிகாரியாக்கிக் கொள்வது அற்பமான காரியமா? மேலும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு நீர் எங்களை கொண்டு வரவும் இல்லை. திராட்சை தோட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவும் இல்லை. இம்மனிதர்களின் கண்களை பிடுங்கி விடுவீரோ? நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர். மோசே கடும் சினம் கொண்டார். அவர் ஆண்டவரிடம், இவர்கள் படையலை ஏற்க வேண்டாம். இவர்களிடமிருந்து ஒரு கழுதையை கூட நான் வாங்கியதில்லை. இவர்களில் ஒருவனுக்கும் நான் தீங்கிழைத்ததில்லை என்றார். பின் மோசே கோராகிடம், நீயும் உன் கூட்டத்தார் எல்லாரும், நீயும் அவர்களும் ஆரோனும் நாளை ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள். உங்களுள் ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் தூபமிட்டு ஆளுக்கு ஒன்றாக மொத்தம் 250 தூப கலசங்களை ஆண்டவர் திருமுன் கொண்டு வரட்டும். நீயும் ஆரோனும் உங்கள் தூப கலசங்களை கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து கொண்டான். அவர்கள் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டார்கள். அவர்கள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் மோசேயுடனும் ஆரோனுடனும் நின்றார்கள். பின் கோராகு மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவர்களுக்கு எதிரே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஒன்று கூட்டினான். ஆண்டவரின் மாட்சி மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும், ஒரு நொடியில் நான் இவர்களை எரித்து விடும்படி இந்த மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளுங்கள் என்றார். அவர்களோ முகம் குப்புற விழுந்து, கடவுளே, உடல் பூண்ட உயிர்கள் அனைத்துக்கும் கடவுளே, ஒரேயொருவன் பாவம் செய்திருக்க மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் நீர் சினம் கொள்வது ஏன் என்றனர்.
உடனே ஆண்டவர் மோசேயிடம், கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரின் கூட்டத்தை விட்டு அகன்று போகும்படி மக்கள் கூட்டமைப்பிடம் சொல் என்றார். மோசே எழுந்து தாத்தானிடமும் அபிராமிடமும் போனார். இஸ்ரவேல் மூப்பர் அவருக்கு பின்னால் சென்றனர். அவர் மக்கள் கூட்டமைப்பிடம், இந்த பொல்லாத மனிதரின் பாவங்களோடு சேர்ந்து நீங்கள் அழிக்கப்படாதபடி அவர்கள் கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை வேண்டுகிறேன். அவர்களுக்குரிய எதையும் தொட வேண்டாம் என்றார். அவ்வாறே கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அவர்கள் அகன்றனர். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் மனைவியர், புதல்வர், குழந்தைகளோடு தங்கள் கூடாரங்களின் வாயில் அருகில் நின்றனர். மோசே கூறியது, இப்பணிகளையெல்லாம் செய்யும்படி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். இது என் சொந்த விருப்பமல்ல என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள். எல்லா மனிதரும் சாவது போல் இம்மனிதரும் செத்தால், அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கவில்லை என்பது பொருள். ஆனால் ஆண்டவர் புதுமையான ஒன்றை செய்தால், நிலம் தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குரிய அனைத்தையும் விழுங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால், அப்போது இம்மனிதர் ஆண்டவரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். இவ்வார்த்தைகளையெல்லாம் அவர் பேசி முடிந்ததும் அவர்கள் அடியிலிருந்த தரை பிளந்தது. தரை தன் வாயை திறந்து அவர்களை அவர்கள் வீட்டாரோடும் கோராகை சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு அவர்களும் அவர்களை சேர்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினர். தரை தன் வாயை மூடிக்கொண்டது. சபையிலிருந்து அவர்கள் அழிந்து போயினர். அவர்களின் கூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றியிருந்த இஸ்ரவேலர் அனைவரும் நம்மையும் தரை விழுங்கிவிடக் கூடாதே என்று அஞ்சி ஓடினர். பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டிய 250 மனிதரையும் விழுங்கிவிட்டது. தூப கலசங்கள். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, எரி நெருப்பிலிருந்து தூப கலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால் கொட்டிவிடும்படி குருவாகிய ஆரோன் மகன் எலெயாசரிடம் சொல். ஏனெனில் அவை புனிதமானவை. பாவம் செய்த இந்த மனிதர்களின் தூப கலசங்கள் அவர்களது உயிர் பறிக்கப்பட்டு விட்டதால் தூய்மையாக்கப்பட்டு விட்டன. அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும். அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் அவை புனிதமானவை. இங்ஙனம் அவை இஸ்ரவேல் மக்களுக்கு ஓர் அடையாளமாக இருக்கும். அதன்படியே குரு எலெயாசர் எரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்தார். பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாக செய்யப்பட்டன. இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இதனால் ஆரோன் வழி தோன்றியிராத எவனும் கோராகையும் அவன் கூட்டத்தவரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான். மோசே மூலம் ஆண்டவர் எலெயாசருக்கு சொன்னதும் அதுவே. ஆரோன் மக்களை மீட்டல். ஆயினும் மறுநாளில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்து ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்றனர். மக்கள் கூட்டமைப்பு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்தபோது அவர்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி திரும்பினர். உடனே மேகம் அதை மூடியது. ஆண்டவரின் மாட்சி தோன்றியது. மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தின் முன் பக்கத்திற்கு வந்தார்கள். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் எரித்து விடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுந்தனர். மோசே ஆரோனிடம், உன் தூபகலசத்தை பலிபீடத்திலிருந்து எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டு விரைவாக அதனை மக்கள் கூட்டமைப்பினரிடம் கொண்டு போய் அவர்களுக்காக கரை நீக்கம் செய். ஆண்டவரிடமிருந்து கடும் சினம் புறப்பட்டு விட்டது, கொள்ளை நோய் தொடங்கிவிட்டது என்றார். மோசே சொன்னபடியே
ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார். அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அவர் தூபம் போட்டு மக்களுக்காக கரை நீக்கம் செய்தார். அவர் இறந்தோர்க்கும் வாழ்ந்தோர்க்கும் இடையே நின்றார். கொள்ளை நோய் நின்றது. அப்போது கோராகின் செயல் முன்னிட்டு இறந்தோர் தவிர அக்கொள்ளை நோயால் இறந்தோர் 14,700 பேர். இக்கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலருகில் மோசேயிடம் திரும்பி வந்தார். எண்ணிக்கை அதிகாரம் 17. ஆரோனின் கோல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் மூதாதையர் குலங்களுக்கு ஏற்ப 12 கோல்களை பெற்றுக்கொள். ஒவ்வொருவன் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது. ஆரோன் பெயரை லேவியின் கோலின் மேல் எழுது. இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர் குலத் தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும். பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய். நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும். இங்ஙனம் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கிற இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன்னின்று ஒழித்து விடுவேன். மோசே இஸ்ரேல் மக்களிடம் பேசினார். ஒரு தலைவனுக்கு 1 வீதம் அவர்கள் மூதாதையர் குலங்களுக்கேற்ப 12 கோல்களை அவர்கள் தலைவர்கள் அவரிடம் கொடுத்தனர். அவர்கள் கோல்களுள் ஆரோன் கோலும் இருந்தது. மோசே அந்த கோல்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. பின்னர் மோசே ஆண்டவர் முன் நின்று எல்லா கோல்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கொண்டு வந்தார். அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு தலைவனும் தன் கோலை எடுத்து கொண்டான். ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன்வை. எனக்கு எதிராக கிளர்ந்தொழுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித்து விட்டதற்கு ஓர் அடையாளமாக அது வைக்கப்படட்டும் என்றார். அப்படியே மோசே செய்தார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம், இதோ நாங்கள் மடிந்தோம், நாங்கள் அழிந்தோம், அனைவரும் அழிந்தே போனோம். நெருங்கி வருகிற எவனும், அதாவது ஆண்டவரின் திரு உறைவிடத்தை நெருங்கி வருகிற எவனும் செத்தே போவான். நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றனர். எண்ணிக்கை அதிகாரம் 18. குருக்கள் லேவியர் கடமைகள். பின்னர் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது: நீயும் உன் புதல்வரும் உன்னோடிருக்கும் உன் மூதாதையர் வீட்டாரும் திரு உறைவிடம் தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள். உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தையோ நீயும் உன்னோடிருக்கும் உன் புதல்வரும் சுமப்பீர்கள். மூதாதையர் குலமான லேவி குலத்திலுள்ள உன் சகோதரரையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் உங்களோடு சேர்ந்து நீயும் உன்னோடிருக்கும் உன் புதல்வரும் உடன்படிக்கை கூடாரத்தின் முன் நிற்கும் போது உங்களுக்கு உதவி செய்யட்டும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கூடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திரு உறைவிடத்தின் பாத்திரங்களையோ பலிபீடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம். அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கூடாரத்தின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள். வேறு எவரும் உங்கள் அருகில் வரலாகாது. இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சினம் இராதபடி திரு உறைவிடத்தின் கடமைகளையும் பலிபீடத்தின் கடமைகளையும் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். இதோ உங்கள் சகோதரராகிய லேவியரை இஸ்ரேல் மக்களிலிருந்து நான் தெரிந்தெடுத்தேன்.
சந்திப்பு கூடார வேலை செய்ய அவர்கள் உங்களுக்கென ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடையாவர். நீயும் உங்களோடு இருக்கும் உன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்கு உரியதை, அதாவது பலிபீடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு திரைக்குள் இருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன். அவற்றை நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான். குருக்களின் பங்கு. மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும், அதாவது இஸ்ரேல் மக்களின் அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன். இது உனக்கும் உன் புதல்வருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். நெருப்புக்குட்படாத மிக புனிதமான பொருட்களில் உனக்குரியது இதுவே. அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கிற அவர்களின் படையல், உணவு படையல், பாவம்போக்கும் படையல், குற்றநீக்க படையல் ஒவ்வொன்றும் உனக்கும் உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை. மிகவும் தூய்மையான தலத்தில் நீ அதனை உண்பாய். ஆண்மகன் ஒவ்வொருவனும் அதனின்று உண்ணலாம். அது உனக்கு புனிதமானது. இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களின் அனைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடையவையே. இது உனக்கும் உன்னோடிருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம். உயர்தர எண்ணெய், உயர்தர திராட்சை ரசம், உயர்தர தானியம் அனைத்தையும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் முதற் பலன்களையும் நான் உனக்கு தருகிறேன். அவர்களது நிலத்தின் முதற் கனிகளாக அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வரும் அனைத்தும் உன்னுடையதே. உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம். இஸ்ரேலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும். மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது. ஆயினும் மனிதரில் தலை பேரானவனை நீ மீட்டுக் கொள்வாய். தீட்டான விலங்கின் தலையீற்றையும் நீ மீட்க வேண்டும். 1 மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும் போது அவற்றின் மீட்பு தொகை தூயக செக்கேல் நிறைப்படி 5 வெள்ளி காசுகள் என்று விலை குறிப்பாய். அது 12 கிராம் ஆகும். ஆனால் மாடு, ஆடு, வெள்ளாடு இவற்றின் தலையீற்றை நீ மீட்க வேண்டாம். அவை புனிதமானவை. அவற்றின் இரத்தத்தை நீ பலிபீடத்தின் மேல் தெளிப்பாய். அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக விளங்கும். ஆரத்தி படையலாக அளிக்கப்படும் இறைச்சியான அவற்றின் மார்பகமும் முன்னந்தொடையும் உன்னை சேரும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் உன்னோடிருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமமாக தருகிறேன். இது உனக்கும் உன்னோடிருக்கும் உன் வழி மரபுக்கும் ஆண்டவர் திருமுன் என்றுமுள்ள உப்பு உடன்படிக்கை ஆகும். மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை. அவர்களிடையே உனக்கு பங்கும் இல்லை. இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே. இஸ்ரேலின் 10 அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன். சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்கு இதுவே கைமாறு. இது முதல் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடாரத்தருகில் வர வேண்டாம். வந்தால் அவர்கள் பாவம் சுமந்து ஆழ்வர். ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர். அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும். உங்கள் தலைமுறை தோறும் இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தாக ஏதுமில்லை. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலின் 10 நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன். எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து எதுவுமில்லை என்று அவர்களை குறித்து கூறினேன்.
லேவியர்க்குரிய 10 பங்கு. பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது, நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த 10 அவர்களிடமிருந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை, அதாவது 10 ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும். அவ்வாறு அளிக்கும் உங்கள் படையல் போரடிக்கும் களத்தின் தானியமாகவும் திராட்சை பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும். அப்படியே நீங்களும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற உங்கள் 10 அனைத்திலுமிருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள். இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குரு ஆரோனுக்கு கொடுப்பீர்கள். உங்களுக்கு வரும் கொடைகள் அனைத்திலும் மிக சிறந்ததும் தூய்மையானதுமானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக அளிக்க வேண்டும். எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, அதிலிருந்து மிக சிறப்பானதை நீங்கள் படைத்தபின் மீதியானது லேவியருக்கு போரடிக்கும் களத்தினின்றும் திராட்சை பழ ஆலையினின்றும் வரவேண்டியவையாக கருதப்படும். அதனை எவ்விடத்திலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் உண்ணலாம். அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும். நீங்கள் அதில் மிக சிறப்பானதை படைப்பதால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் இராது. நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருட்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள், இல்லையேல் சாவீர்கள். எண்ணிக்கை அதிகாரம் 19. செங்கிடாரியின் சாம்பல். பின்னும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே. பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். அதை நீ குரு எலையாசரிடம் கொடுப்பாய். அது பாளையத்துக்கு வெளியே எடுத்து செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும். எலையாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் 7 முறை தெளிப்பான். அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டரிக்கப்படும். அதன் தோல், தசை, இரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டரிக்கப்படும். அப்போது குரு, கேதுரு கட்டை, ஈசோப்பு, கரும் சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான். பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அதன் பின்னர்தான் அவன் பாளையத்தினுள் வர வேண்டும். அந்த மாலை வரை குரு தீட்டுப்பட்டவனாயிருப்பான். கிடாரியை சுட்டரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான். அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும். அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும். கிடாரியின் சாம்பலை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான். அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். இது இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். பிணத்தொடர்பு. மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான். இங்ஙனம் அவன் தூய்மையாயிருப்பான். ஆனால் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லையெனில் அவன் தூய்மையடையான். பிணத்தை, அதாவது இறந்துபட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்டபின் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆள் இஸ்ரேலிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான்.
அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது. கூடாரத்தில் ஒரு மனிதன் இறக்கும்போது இதுவே சட்டம். அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அத்துடன் இறுக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ தானாக செத்தவனையோ மனித எலும்பையோ கல்லறையையோ தொட்டால் அவன் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்பட்டிருப்போருக்காக நெருப்பாலான பாவம் போக்கும் பலியின் சாம்பலில் அவர்கள் கொஞ்சம் எடுப்பர். ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவர். தூய்மையாயிருக்கும் ஒருவன் ஈசோப்பை எடுத்து அதை தண்ணீரில் தோய்த்து கூடாரம் அதன் பாத்திரங்கள் மேலும் அங்கிருக்கும் ஆட்கள் மேலும் எலும்பையோ கொலையுண்டவனையோ தானாக செத்தவனையோ கல்லறையையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும். தூய்மையாயிருப்பவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிப்பான். இங்ஙனம் 7ஆம் நாள் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான். தூய்மைப்படுத்தியவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். மாலையில் அவன் தூய்மையாகி விடுவான். ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை கரைபடுத்தி விட்டபடியால் சபையிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான். இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமமாக விளங்கும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும். அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். எண்ணிக்கை அதிகாரம் 20. காதேசு நிகழ்ச்சிகள். முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது: ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையும் இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன் நின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாய் வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை
நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஏதோம் மன்னன் இஸ்ரேலை தடுத்தல். காதேசிலிருந்து மோசே ஏதோம் மன்னனிடம் தூதரை அனுப்பி கூறியது, உன் சகோதரன் இஸ்ரேல் கூறுவது இதுவே, எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் மூதாதையர் எகிப்துக்கு சென்றனர். நாங்கள் எகிப்திலே நெடுங்காலம் தங்கியிருந்தோம். எகிப்தியர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுதபொழுது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர ஒரு தூதனை அனுப்பினார். நாங்கள் இங்கு உமது எல்லையின் ஓரத்தில் உள்ள காதேசு நகரில் இருக்கிறோம். இப்போதும் நாடு வழியே எங்களை போகவிடும். நாங்கள் வயலின் ஊடையோ திராட்சை தோட்டத்தின் ஊடையோ கடந்து செல்ல மாட்டோம். எந்த கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம். நாங்கள் அரச நெடுஞ்சாலை வழியே செல்வோம். எல்லையை தாண்டும் வரை நாங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப மாட்டோம். ஆனால் ஏதோ நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. மீறினால் நான் உங்களுக்கு எதிராக வாளெடுத்து வரவேண்டியிருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினான். இஸ்ரேல் மக்கள் அவனிடம், நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம். நாங்களோ எங்கள் கால்நடைகளோ